எல்லாரும் திருமணமாகி குழந்தை குட்டியோடு எல்லாரும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழக்கூடிய வாழக்கூடியன்னா அந்த குடும்ப வாசல் தான் இந்த வாசல். ஏன்னா தேவேந்திர 30 முக்கோடிக்கு அதிபதி, தேவர்கள் எல்லாம் அதிபதி. அதுல ஒரு ஆள் வருணன், அதுல ஒரு ஆள் அக்னி பகவான், அதுல ஒரு ஆள் யமதர்மர். அவங்க எல்லாம் தான் பூலோகத்துல அதை செய்யுது. நவகிரகங்களுக்கு தலைவர் தேவேந்திரன் தான். மழை இந்த காலத்துல பெய்யணுமா ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசத்துல தேவேந்திரன் தான். அதான் இந்திர விழான்னு கொண்டாடுவாங்க. அதுக்குதான் இந்த குடும்ப வாசல். இங்க புண்ணிய செய்தவர் பாவம் செய்தவர் தான் வரக்கூடிய வாய்ப்பு. 2 பேரும் புண்ணிய பாவம் செய்த 2 பேரும் உள்ள வரலான்னா எப்படின்னா, ஒரு நல்ல அப்பாவா இருந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை முறைப்படி செய்திருந்தா பல்லக்கில் உட்கார வச்சு கூட்டும் போவாங்க பூதகணங்கள். ஒரு பிள்ளையை பெற்றதோடு சரி, பொண்டாட்டியை விட்டுட்டு பிள்ளையை விட்டுட்டு அவங்க ஒரு பார்க்க சன்னியாசம் போற மாதிரி தான் இஷ்டத்துக்கு போயிட்டு குழந்தைக்க கவனிக்காம, அவருடைய கல்வி படிப்புக்கு கவனிக்காம, அது நல்ல ஒரு திருமணம் பண்ணி கவனிக்காம தான் போக்குல விட்டுட்டா அதுக்கு ஒரு பாவம். ஒரு அப்பனா இருந்து செய்யக்கூடிய ஒரு புண்ணியம் செய்திருந்தா பல்லக்கில், செய்யாம இருந்தா நடந்து போகணும், கல்லு மண்ணு கடந்து போகணும். ஒரு அத்தையா இருந்து, ஒரு மாமனா இருந்து, ஒரு பாட்டனா இருந்து, ஒரு பாட்டியா இருந்து, ஒரு சித்தப்பனா இருந்து, ஒரு சித்தியா இருந்து, ஒரு அத்தையா மாமனா, இப்படி எந்தெந்த உறவை நம்ம இருக்கிறோமோ அந்தந்த உறவுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தாய் மாமனா இருந்து செய்ய வேண்டிய கடமை. இப்படி ஒவ்வொரு கடமையும் சரியா செய்தவங்க எல்லாம் இந்த வாய்ப்படியில பல்லக்க உட்கார வச்சு கைலாய வதியத்தோட உள்ள போவாங்க. அப்படி முறைப்படி செய்யக்கூடிய அந்த முறையை செய்யாம தான் உண்டு வேலையை உண்டு, என் தங்கச்சி வேணாம், அண்ணன் வேண்டாம், மற்ற யாரும் வேணாம், நான் மட்டும் போதும்னு இருந்துக்கிறவங்களா நடந்துதான் உள்ள போய் சாமியை பார்க்கணும். அவர் போனவங்க என்ன சொல்லுவார், நீ பண்ண தப்புக்கெல்லாம் மீண்டும் பூலோகத்துல மனுஷனா பிறக்கணும். அது நீ பணக்கார வீட்டுக்கு பிறகு ஏழை வீட்டுக்கு பிறகு ஒன்றும் தெரியாது, அது நீ செய்தது தான். அது நல்லதா இருந்தா பணக்கார வீட்டுல போய் பிறக்க போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் முடிவு சொல்லி அனுப்புவார். ஆனா நம்ம ஜெயபால் உடையார் போன ஜென்மத்துல செய்த புண்ணியத்தால இந்த பிறவியில உடையார் குலத்துல பிறந்திருக்கிறார். நல்ல தாய் தந்தைக்கு மகனாக பிறந்து நல்ல மனைவியை மடந்து நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து எல்லாருக்கும் நல்ல நல்ல மருமகளை எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து, மகனுக்கு எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் நல்ல நல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்பா காலில் அம்மா காலில். அப்படி எல்லாரும் குழந்தை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். அப்படி எல்லாம் பண்ணதுனால பாவங்கள் குறைந்து புண்ணியம் மேலா இருக்குது. இந்த வாயிற்படி உள்ள போனா மீண்டும் பூலோகத்துல மனிதனா பிறக்கக்கூடிய வாயிற்படி. ஆனா ஜெயபால் உடையாருடைய ஆன்மா என்னன்னா, மீண்டும் பிறவாத இன்பம். மீண்டும் அம்மா வயிற்றுல பிறந்து கையோ காலோ கண்ணோ ஏதோ ஒன்று ஊனமா பிறந்து, நான் இப்போ 2 கால கை இருக்கும் நல்லா இருக்க முடியல, ஏதாவது ஒன்றா படிச்சுட்டா நான் திருப்பி அந்த பூலோகத்துல மனிதனை நடமாட முடியாது, எனக்கு இதோட பிறவி போதும்னு அப்பாவுடைய ஆன்மா வேண்டி இருக்குது. அதனால இந்த வாய்ப்பு உள்ள போனா மனிதனா பிறக்கலாம். இது உனக்கு ஏற்ற வாய்ப்படையப்பா இல்லையப்பா என்று நந்தி பெருமான் அங்கிருந்து ஆசீர்வாதம் கூற, அங்கிருந்து நந்தி பெருமான் நீ தெற்கு திசை பார் என்று கூறியவுடனே நமது ஜெயபால் ஐயாவுடைய ஆன்மாவானது தெற்கு நோக்கி வருகிறாரோ.